நாம மற்றவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களோடு நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல ஒரு ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். சென்னையில சிஎஸ்கே அணியை எதிர்த்து களமிறங்கியது ராஜஸ்தான் ராயல்ஸ். முதல் போட்டியில ஆர்சிபியை ஊதி தள்ளி, இரண்டாவது போட்டியில டெல்லி அணியை வென்று 2 போட்டிகள்ல 2 வெற்றிகள் பெற்று சிங்க நடை போட்டுட்டு வந்தது நம்ம சிஎஸ்கே. சென்ற போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில சஞ்சு சாம்சன் சதம் அடித்து அசத்தினாரு. மேலும் ரஹானேயும் பேக் டு ஃபார்முக்கு வந்திருந்தாரு. இதனால நேற்றைய போட்டிக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சு தேர்வு செஞ்சாங்க. சென்னை அணியில ஹர்பஜன் சிங்குக்கு பதிலாக மிச்சல் சாட்னர் சேர்க்கப்பட்டாரு. ராஜஸ்தான் அணியில எந்த மாற்றமும் செய்யல. ராயுடு ஒரு ரன்னுக்கு ஆர்ச்சர் பந்துல அவுட் ஆகிட்டாரு. ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் அடித்த வாட்சனும் ஸ்டோக்கோடைய பந்து வீச்சுல அவுட் ஆகிட்டாரு. அடுத்து வந்த ஜாதவ் பேக் டு பேக் பவுண்டரி அடித்தாலும் புல்கானி பந்து வீச்சுல அவரும் அவுட் ஆகிட்டாரு. 5 ஓவர்கள்ல சென்னை அணி 27க்கு 3 விக்கெட்டை எழுந்திருந்தது. தோனி மற்றும் ரெய்னா களத்துல இறங்கினாங்க. மேலும் இவங்க விக்கெட்டை விடாம பார்த்து கொண்ட தோனி ரெய்னா சென்னை அணியை 10 ஓவர்கள்ல 55 ரன்களுக்கு எடுத்து சென்றாங்க. தோனி ரெய்னா பார்ட்னர்ஷிப் 50 ரன்களை தாண்டி விளையாடி கொண்டிருந்தது. ரெய்னா 36 ரன்களும் தோனி 23 ரன்களும் எடுத்திருந்தாங்க. சென்னை அணி 13 ஓவர்ல 83க்கு 3 விக்கெட்டை இழந்திருந்தது. ரெய்னா போல்ட் ஆகி அவுட் ஆக களத்துக்கு வந்தார் நம்ம பிராவோ. 2 பவுண்டரிகள் அடித்து அசத்தினாரு நம்ம பிராவோ. 15 ஓவர்கள்ல சென்னை அணி 99க்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. ஒரு முனையில பவுண்டரி சிக்ஸர் என பிராவோ அடித்து அதிரடி காட்ட, மறுமுனையில தல தோனி அரை சதம் அடிச்சிட்டாரு. பிராவோ 16 பந்துகள்ல 27 ரன்கள்ல அவுட் ஆகிட்டாரு. இறுதியில சென்னை அணி 175 ரன்களை அடிச்சு குவிச்சது. நம்ம தல தோனி ஆட்டம் இழக்காம 75 ரன்களை அடிச்சு குவிச்சிட்டாரு. அதுவும் கடைசி ஓவர்ல மட்டும் 28 ரன்கள் அடிச்சிருக்காங்க. அதுல 3 சிக்ஸரை தல தோனி மட்டுமே அடிச்சிருக்காரு. 176 ரன்களை எடுத்தா வெற்றி என்ற கடினமான இலக்கை நோக்கி பேட்டிங் செய்த நம்ம ராஜஸ்தான் அணிக்கு முதல் ஓவர்லயே அதிர்ச்சி காத்திருந்தது. சாகர் வீசிய முதல் ஓவர்ல 2வது பந்திலேயே ரஹானே அவுட் ஆகிட்டாரு. அவரை ஜடேஜா அற்புதமாக கேட்ச் செஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சாம்சன் மற்றும் பட்லர் அவுட் ஆக ராஜஸ்தான் அணி 5 ஓவர்கள்ல 28 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிரடியாக விளையாட ராகுல் தாகூர் பந்து வீச்சுல அவுட் ஆகிட்டாரு. இதனால ராஜஸ்தான் அணி 10 ஓவர்கள்ல 75 ரன்னுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. ராஜஸ்தான் அணி வெற்றி பெற 60 பந்துகள்ல 101 ரன் தேவை. தாகிர் பந்து வீச்சுல ஸ்மித் அவுட் ஆக களத்துல ஸ்டோக் மற்றும் கௌதம் இறங்கினாங்க. ராஜஸ்தான் அணி 16 ஓவர்கள்ல 120க்கு 5 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. ராஜஸ்தான் அணிக்கு 24 பந்துகள்ல 56 ரன்கள் தேவைப்பட்டது. கடைசி ஓவர்ல ராஜஸ்தான் அணிக்கு 12 ரன்கள் தேவைப்பட்டது. பிராவோ கடைசி ஓவரை வீசினாரு. ஸ்டோக் 43 ரன்கள் அடிச்சிருந்தாரு. கடைசி ஓவர் முதல் பந்திலேயே இவரும் அவுட் ஆகிட்டாரு. இறுதியில நம்ம சென்னை அணி 8 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது. சென்னை அணியில தீபக் சாகர், தாக்கூர், தாஹிர் மற்றும் பிராவோ தலா இவங்க எல்லோருமே 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க. ஐபிஎல் 2019 தொடர்ல 3வது வெற்றியை பெற்றது நம்ம சென்னை அணி. இதன் மூலம் புள்ளி தர வரிசையில முதலிடத்திலும் இருக்கு. இந்த வெற்றியை சிஎஸ்கே ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில அஜித்தின் வேதாளம் பட செல்ல போட்டு சிஎஸ்கே ஏட்டஸ்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு நடிகர் பிரேம்ஜி. தல அஜித் கூட அசல் படத்தின் படப்பிடிப்பின் போது சென்னை அணியை பற்றி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. நேத்து சென்னை அணியின் இந்த மாசான வெற்றியை பற்றியும் தல தோனியை பற்றியும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.